Hi, my name is PK and welcome to my channel. இந்த வீடியோவில் இந்த 2022 சம்மர் சீசனோட ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் ஒரு சின்ன ஹார்வெஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய அறுவடை இப்போ கீரையிலேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே நம்மக்கிட்ட ரெண்டு வகையான கீரை இருக்குது. ஒன்று வந்து சிறுகீரை அண்ட் இன்னொன்று அரைக்கீரை. இந்த நாட்டு வகை கீரை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேயே அறுவடை எடுத்துடலாம். அதாவது நீங்கள் விதை போட்டதுலேருந்து வித்தின் ஒரு 30 டேஸில் நீங்கள் அதோட ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட்டை எடுத்துடலாம். ஸோ கீரையை அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் என்னென்னா, நீங்கள் என்ன மீடியமில் அந்த கீரையை வளர்த்துருக்கீங்களோ அது ஒரு க்ரோ பேக்காக இருக்கலாம், இல்லைனா ஒரு பாட்டாக இருக்கலாம். அதில் வந்து நல்லா தாராளமாக தண்ணி விடுங்க. இதுக்கான பர்பஸ் என்னன்னா, அறுவடை பண்ணுறப்போ அந்த வளர்ந்த அந்த ஸ்டெம்ஸ், அந்த வளர்ந்த கீரைகளை நம்ம எடுக்கிறப்போ பக்கத்தில் இருக்க அந்த சின்ன சின்ன இதுக்கப்புறம் வளர போகிற அந்த கீரை கீரை கிளைகள் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். அண்ட் இது எடுக்கிறப்போ சாயில் வந்து இந்த மாதிரி பண்ணுறப்போ சாயில் வந்து பெருசாக டிஸ்டர்ப் எதுவும் ஆகாது. கீரைகளை பொறுத்த வரைக்கும் இந்த சம்மர் சீசனில் கீரைன்றது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப முக்கியமாகவும் வளர்க்கக்கூடிய ஒரு செடி. பிகாஸ் சம்மரில் வந்து அதிகமாக எந்த செடியும் வளர்க்க முடியாது, நிறைய கார்டனர்ஸ் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் கீரைன்றது ரொம்ப ஈஸியாக வளர்த்துடலாம். இதோட விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நிறைய இடத்துல கிடைக்குது. அண்ட் ஆன்லைன்லேயும் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த கீரையோட விதைகளை வாங்கிடலாம். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி அந்த வளர்ந்த கிளைகள் எல்லாத்தையும் பறிச்சதுக்கப்புறமா இப்போ மீதம் இருக்க அந்த சின்ன சின்னதாக இருக்க கிளைகள் வந்து அப்படியே விட்டுடுங்க. அது வந்து இதுக்கப்புறம் அது வந்து சூரிய வெளிச்சம் அதில் படப்பட அது அதிகமாக ரொம்ப திரட்சியாக வளர ஆரம்பிக்கும். இப்போ அடுத்து வந்து நம்ம ரேடிஷ், அதாவது இந்த முள்ளங்கியை நம்ம அறுவடை பண்ணிடலாம். இந்த ரேடிஷ்ன்றத ஒரு 60 நாள் பயிர் தான். கரெக்டாக நீங்கள் விதை போட்டதுலேருந்து ஒரு 60 நாளில் நீங்கள் இந்த முள்ளங்கி அறுவடை எடுத்துடலாம். அண்ட் இதுவும் ஒரு ஈஸி டு க்ரோ வெஜிடபிள் தான். இந்த ரேடிஷ் வளர்ப்பு முறைக்கு வந்து நான் இந்த மல்டி சோயிங்ன்ற ஒரு மெத்தட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அது வந்து தேவையில்லைன்றது எனக்கு இப்போ தான் புரிஞ்சது. இந்த மல்டி சோயிங் மெத்தட்ன்றது ஒரு குட் ஆப்ஷன். எதுக்குன்னா இந்த ரவுண்ட் இந்த உருண்டையா ஒரு முள்ளங்கி வகை இருக்கும். அந்த மாதிரி விஷயத்துக்கு அந்த மல்டி சோயிங் மெத்தட் கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த நீட்டமாக வளரக்கூடிய அந்த முள்ளங்கிக்கு வந்து அந்த மெத்தட் ப்ராப்பராக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பிகாஸ் ஒன்று பெருசாக வளரப்போ அதை அறுவடை பண்ணுறப்போ பக்கத்துலேயே இருக்க அந்த இன்னொரு முள்ளங்கி ரொம்ப ரொம்ப ஈஸியாக டிஸ்டர்ப் ஆகுது. இதில் வந்து நான் அந்த வெள்ளை கலர் நீட்டமான முள்ளங்கியும் சிகப்பு கலர் நீட்டமான முள்ளங்கி இது ரெண்டுமே நான் வளர்த்துருக்கேன். அந்த ரெண்டையும் தான் இப்போ நான் அறுவடை பண்ணுறேன். அடுத்து வந்து இந்த ஒரே ஒரு பீட்ரூட்டை மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா இப்போதைக்கு இந்த ஒரு பீட்ரூட் மட்டும் தான் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. பீட்ரூட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த முள்ளங்கி மாதிரி தான் வளரும். அதுவும் ஒரு விதை போட்டதுலேருந்து ஒரு 60லேருந்து ஒரு 65 நாட்களில் நீங்கள் அந்த அறுவடை எடுத்துடலாம். இந்த முள்ளங்கி அண்ட் பீட்ரூட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கு மேலே இருக்க அந்த கீரை இருக்கும். அது வந்து ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சமைச்சு சாப்பிட்றதுக்கு. அண்ட் இப்போ கடைசியாக இந்த ஸ்விஸ் சாடை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஸ்விஸ் சாடுன்றது ஒரு கீரை வகை. ஆனால் இது நம்ம ஊரில் பெருசாக யாரும் அதை வளர்க்குறது கிடையாது. இது வந்து இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அவங்க அதிகமாக அவங்களுக்கு இருக்கிற ஒரு சில கீரை வகைகள் ஒரு முக்கியமான கீரை வந்து இந்த ஸ்விஸ் சார்ட். அண்ட் இந்த ஸ்விஸ் சார்ட்ன்றது ஒரு லாங் டேர்ம் கிராப். அதாச்சும் நீங்க ஒன்ஸ் நீங்க அந்த செடியை நீங்க வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதோட அறுவடைன்றது ஒரு பெரிய பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்விஸ் சார்டோட வளர்ப்பு முறை பத்தி நான் தனியாக ஒரு வீடியோ அடுத்து நான் கொடுக்க போறேன். அப்போ வந்து இந்த செடியை எப்படி வளர்க்கலாம், இதுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, அண்ட் இது என்ன மாதிரி மெத்தட்ல வளர்த்தா கரெக்டா இருக்கும்ன்றத டீட்டெயில்டா அந்த வீடியோ இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இப்போ நம்ம பண்ண ஹார்வெஸ்ட். ஸ்விஸ் சார்ட், அப்புறமா முள்ளங்கி, அப்புறம் அந்த சிறுகீரை, அரைக்கீரை அண்ட் பீட்ரூட். ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து இந்த 2022 சம்மர் கார்டனோட ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட்டை நம்ம பார்த்துட்டோம். அண்ட் அடுத்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until that, let's stay connected and create a better environment. Thank you.